குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், கிரியேட்டிவ் கொஸ்டின் 3. ஸோ இதில் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா ஆயிலர் தியரம்னா என்ன, ஓகேவா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஆயிலர் தியரம் சாட்டிஸ்ஃபை ஆனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கிவன் ஃபங்க்ஷன் ஹோமோஜெனிஸாக இருக்கணும். ஹோமோஜெனிஸ்னா என்ன? நம்ம ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக எல்எக்ஸ், ஒய்க்கு பதிலாக எல்ஒய் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் எல் டு தி பவர் என்ன சேம் ஃபங்க்ஷனே வந்துச்சுன்னா ஹோமோஜெனிஸ் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணணும். ஹோமோஜெனிஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இது சாட்டிஸ்ஃபை ஆகணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்க ஆயிலர் ஃபங்க்ஷன்ல இது சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் x into f of x plus y into f of y equal to n into f of x, y அப்படி என்னன்னா x into கொடுக்கிற ஃபங்க்ஷனை partially derivative with respect to x plus y into கொடுக்கிற ஃபங்க்ஷனை partially derivative with respect to y which is equal to n. இந்த என்னன்றது ஹோமோஜெனியஸ் ஃபங்க்ஷன் போடும்போது ஆர்டர் வரும் இல்லையா, அந்த n f of x, y என்றது கொடுக்கிற ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதை இப்படி எழுதலாம், அரல்ஸ் இதை இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். ஸோ ஹோப் உங்களுக்கு ஆயிலர் தியரம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தேங்க்யூ ஆல். இதை பேஸ் பண்ணி இதுக்கப்புறம் முக்கியமான சம் 5 மார்க் போட போகிறேன். நல்லா கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஆல்.